எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவனுக்கே மோட்சம் இல்லையா. ராஜயோகத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எல்லாருமே ஒரு கல்பத்துல நடிச்சிட்டு இருக்கோம். ஒரு கல்பம்ன்றது 5000 வருஷம். சிலருக்கு மட்டும் மொத்தமா ஃபுல்லா வந்து போற மாதிரி பார்ட் இருக்கு. ஒரே ஒரு பிரிவு எடுக்கிற மாதிரியும் பல பேருக்கு பார்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கல்பத்தினுடைய கடைசியில, கலியுகத்தினுடைய கடைசியில ஒரு 100 வருஷத்தை வந்து பரமாத்மா என்ன சொல்றாருன்னா சங்கமம்னு சொல்றாரு. அது வந்து 1936 to 2036. அப்போதான் இறைவனே நேரடியாக வந்து இந்த டிராமாவோட அந்த கல்பத்தினுடைய நேற்று இன்று நாளை கதையெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. நம்மலாம் ஒரு உயிர் பூர்வத்தின் மத்தியில இருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த உயிருக்கு ஒரு அப்பா இருக்கார், ஒரு பேர் பரமாத்மா, அப்படி இயற்பேர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுது அப்படிலாம் பரமாத்மா சொல்லி நமக்கு மன்மனா பவ, தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்து ஆத்மாவுக்கு பாவம் போகும், இந்த ஃபார்முலாலாம் அவர் சொல்லி கொடுத்து இதை பண்ணால் நம்ம 63 ஜென்மமாக செய்த பாவத்தை எரிச்சிடலாம், 100க்கு 100 பாஸ் ஆகிடலாம். அப்படி பாஸ் ஆனவங்க 33 கோடி பேர் சத்தியகந்திரேதாயத்துக்கு வருவாங்க. அடுத்த கல்பத்தில் அவங்க அந்த வாழ்க்கை வாழ்றாங்க இல்லையா, 2500 வருஷம், அதுதான் சொர்க்கம்னு சொல்கிறோம் இந்த பூமியில். துவாபர கலியுகம் இந்த பூமியில் நரகம். இதெல்லாம் பரமாத்மா சொல்லியிருக்கிறார். பரமாத்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, நானே, அதாவது பரமாத்மாவே எல்லா கல்பத்திலையும் இந்த சங்கமத்துக்கு வந்து போக வேண்டி இருக்கிறதுனால நான் கூட வந்து வந்து போக வேண்டியிருக்கு, எனக்கே மோட்சம் இல்லை அப்படின்னு பரமாத்மா ராஜயோகத்துல சொல்லியிருக்காரு. இதை வந்து சில தினங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். பல வீடியோல சொல்லியிருக்கோம், சமீபத்தில் ஒரு வீடியோல சொன்னோம். அதுக்கு ஒரு கமெண்ட்ல என்ன வந்ததுன்னா, நீங்க எப்படி இறைவனுக்கே மோட்சம் இல்லைன்னு சொல்லலாம், நீங்க வேதங்கள் படிச்சிருக்கீங்களா, வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொல்றீங்களே. ஆக்சுவலி இந்த வார்த்தை அவங்க பயன்படுத்தலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து ரொம்ப கண்ணியமாக அவங்களுடைய பாயிண்ட்டை எடுத்து வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கருத்து, அவங்க என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கருத்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சூடாயிடுவாங்க, கோபம் வந்துடும், ஒரு உரிமையில் பேசுவாங்க, திட்டி பேசுவாங்க. அப்படிலாம் பேசவே இல்லை. ரொம்ப கண்ணியமாக நீங்கள் எப்படி சொல்லலாம், இறைவனுக்கே மோட்சம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம், நீங்கள் வேதங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா, அப்படி ரொம்ப தாழ்மையாக அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த ஆத்மாவுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். பாருங்களேன், நானும் பிறப்பால் இந்த பிறப்பில் ஹிந்து தான். எங்கள் அப்பா அம்மா எனக்கு ராமாயணம் மகாபாரதம்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. நான் ஒரு பைத்தியக்கார சிவபக்தன். ஓகேவா? அப்படிப்பட்ட நான் தான் என்னோட 38வது வயசுல இந்த ராஜயோக தியானத்தை கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வீடியோ போடுற 2024 நான் வந்து 14 வருஷம் ஆக்கிட்டேன், முடிச்சிருக்கேன். இந்த ஆகஸ்ட் வந்தால் நான் 15 வருஷம் முடிக்கிறேன் இந்த ராஜயோகத்தில். ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். இந்த ராஜயோக படிப்பினை தான் இதை சொல்லுது. எதை சொல்லுது? இறைவன் தான் சொல்றாரு. ராஜயோகம் சொல்லிக் கொடுக்குறது இறைவன் தான், சாட்சாத் இறைவன் தான். அவருடைய இயற்பேர் சிவன், உலகம் தான் அவரை அல்லா ஜோஹா காடுன்னு சொல்லு. சிவன்னா ஒளிப்புள்ளின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இறைவன் சொல்லி தந்தாரு, இதுதான் கரெக்டுன்னு எப்படி புரிய வைக்கிறது? இப்போ நம்ம பக்தியில் ஒன்று படிச்சிருக்கோம், அது பேர் மகாபாரதம், ராமாயண மகாபாரதத்தில். மகாபாரதத்தில் கதையோட கிளைமேக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 பேருமே வனவாசம் போவாங்க. அப்படி போகும்போது ஒவ்வொருத்தராக இறந்துருவாங்க. கடைசியில உயிரோட இருக்கிறது வந்து யுதிஷ்டன் மட்டும்தான். அவர் நடந்து போகும்போது கூட ஒரு நாய்க்குட்டி நடந்து வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆகாசத்துலேருந்து ஒரு ரதம் வந்து இறங்கும். எதுக்குன்னா இவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் சொல்லுவார், இந்த நாயை கூட்டிட்டு போங்க. அந்த கதையெல்லாம் இருக்கு. நம்ம என்ன சொல்ல வரோமோ அது மட்டும் சொல்லுவோம். இவரை கூட்டிட்டு போன உடனே இது எண்டு கார்டு போட்டுருவாங்க. அப்படின்னா என்ன? அதுக்கப்புறம் உலகத்துல மனித பிறவி கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா கடைசியால் அவர் தான், யுதிஷ்டன் தான் போனோன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகாபாரதம் சொன்னது 100க்கு 100 உண்மையா இருந்தா, இன்னைக்கு நம்ம 2024 800 கோடி பேர் எங்கிருந்து வந்தோம்? அங்க மகாபாரதம் முடிஞ்சிச்சுன்னே சொல்லியாச்சு. அப்ப இங்க எங்கிருந்து வந்தோம்? அப்ப இதுக்கு என்ன கனெக்ஷன்? அது ஒரு விளக்கம் தரணுமா இல்லையா? அப்போ அந்த மகாபாரதம் சொல்லப்பட்டது ஒரு கதை தான். அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்பத்துல கடைசியில் நடக்கக்கூடிய உலகப்போர் 3 பத்தின கதை. புரியுதுங்களா?
ஸோ உலகப்போர் 3 எப்படி நடக்கும்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கும். இவங்க கூட ஒரு 10 பேர், அவங்க கூட ஒரு 10 பேர் சொல்லி டமால் அடிச்சுப்பாங்க. பரமாத்மா சொல்றாரு கௌரவர்கள் யாதவர்கள்லாம் சொல்ல இவங்க கூட தான் சண்டை நடக்கும்ன்றாரு. அவர் யாருக்கு சொல்றாரு? யூரோப்பியர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க யூரோப்பியர்கள் சொல்ற இடத்துல வந்து ரஷ்யா வந்துடும். ஓகே, அமெரிக்காவே இருக்கும். இதோடைய கதை எப்போ சொல்ல முடியும்? உலகப்போர் 3 நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது பீக்ல நடக்கும்போது 1 வாரம் 10 நாள்ல மொத்தமா எல்லா கண்டத்தையும் தண்ணிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையை அவன் சொல்லுவான். அது வந்து அடுத்த கல்பத்துல துவாபரிகத்துல சொல்லுவாங்க வேற ஒரு பேர்ல, மகாபாரதன்ற கதை மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்ணன் அந்த கதையில ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மகாபாரதத்துல நான் படிச்ச போது கர்ணன் தான். அவன் என்ன பண்றான்? பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட பிறக்கிறான். அதுதான் கதை சொல்லுது. அந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. தங்கத்தெல்லாம் விழுங்கி இருப்பாங்களா? பையன் பிறக்கும் போதே காதுல கம்மலோட எப்படி பிறக்கிறதுக்கு இடிக்குது இல்ல. குந்தி தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்ததுதான் கர்ணன். கதை அப்படிதான் ஒவ்வொருத்தரும். அர்ஜுனனுக்கும் அதே மாதிரி ஒரு கதை இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் யுதிஷ்டனுக்கு ஒரு கதை அப்படிதான் இருக்கு. எல்லாரும் ஒருத்தர் இந்திரனுக்கு, ஒருத்தர் சூரியனுக்கு, இல்ல ஒருத்தர் யமதர்மனுக்கு, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் பிராக்டிகலி பாசிபிளான்னு. அப்ப இன்னைக்கு யாருக்காவது அந்த மாதிரி இருக்கணும்? சூரியனை நினைச்ச உடனே ஒரு குழந்தை பிறக்கணும், யாருக்கா பிறந்திருக்கு அந்த மாதிரி? அதனால அது கதை தான். ஆனா அது சொல்லக்கூடிய மாரல் வேல்யூ வந்து பெருசு. அப்போ மகாபாரத கதைப்படி தி எண்டு கார்டு போட்டாங்க. அப்ப எப்படி இன்னைக்கு மக்கள் இருக்காங்க? பரமாத்மா சொல்றார் 3ஆம் உலகப் போர் நடக்கும்போது எல்லா கண்டங்களும் தண்ணியில போனா கூட டெல்லியில 10 to 20 லட்சம் மக்கள் இருப்பார்கள். அங்கிருந்து சத்தியுக ஸ்தாபனை நடைபெறும். அதுக்கப்புறம் அடுத்த கல்பம் ஸ்டார்ட் ஆகும். இது பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் நடக்க போகுது. கண்ணு முன்னாடி நடக்க போகுது. 2036 பாருங்க, இதுதான் நடக்க போகுது. மக்கள் எப்படி நடந்தாதான் நடக்கும்போது பாருங்க, அது வரைக்கும் நம்பாதீங்க யார் வேணான்னா. ஆனா அதே மகாபாரதத்துல அடுத்த சீன் என்ன தெரியுமா? அதாவது யுதிஷ்டனை கூட்டின்னு போறதுக்கு அந்த இது போன உடனே, தி எண்டு கார்டு போட்ட உடனே, எண்டு கார்டு முடிச்ச உடனே ஒரு காட்டுவாங்க. ஆளிலையில் கிருஷ்ணன் தவழ்ந்து வர்ற மாதிரி காட்டுவாங்க. ஏன் எண்டு கார்டு போட்டோம்னா ஒரு குழந்தை தவழ்ந்து வர்ற மாதிரி காட்டணும்? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எண்டு கார்டு போட்டான்னு அர்த்தம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய எப்படி ஏன் காட்டணும்? இங்கேயும் ராஜயோகத்துல பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இந்த 3ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 33 கோடி ஆத்மாக்கள் தயாரானதுக்கு அப்புறம் தான் இது நடக்கும். 800 கோடி பேர், 99.99% மக்கள், அன்னைக்கு 2036 போல ஜனத்தொகை வந்து 900 crore பக்கத்துல இருக்கும். 99.99% மக்களை கொசு கூட்டம் மாதிரி பரமாத்மா ஆத்மாக்களின் வீடான சாந்தி தமத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். இதுதான் பைபிள் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க 10 to 20 லட்சம் மக்கள் இருப்பாங்கன்னு சொன்னோம். எங்க? டெல்லியில. அங்க ஒரு ராஜா இருப்பார், பெரிய பணக்காரர். அவர் ராஜா விடுவார், அப்படி வச்சுக்காங்களேன். அவருக்கு குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பார். அதுல இருந்து 2-3 வருஷம் கழிஞ்சு ராதே அவங்க பிறப்பாங்க. இவங்க 2 பேருமே வளருவாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகிற அன்னைக்கு இந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு வந்து நாராயணன் பேராயிடும், ராதைக்கு லக்ஷ்மின்னு பேராயிடும். அவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்க பேரு லக்ஷ்மி நாராயணன். அவங்க கல்யாண நாள் தான் சத்தியுகத்தோட முதல் நாள். இது பரமாத்மா சொல்றாரு. அப்போ அந்த மகாபாரத கதையிலும் இருக்கு. என்ன கதை இருக்கு? யுதிஷ்டனை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஆளிலையில் கிருஷ்ணன் தவழ்ந்து வர்றது காட்டுறாங்க. அப்படின்னா என்ன? அவங்களும் தி எண்டுன்னு சொல்லல, ஒரு கண்டினியூஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்லல. ஆனா அந்த ஒரு காட்சி மட்டும் காட்டிடுறாங்க. அந்த காட்சி இதுதான், ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பார் அப்படின்னு. அப்போ மகாபாரத கதை வியாசரால் எழுதப்பட்டது. ஆனா பயங்கர ஃபோர்சைட். இவ்வளோ விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சு எழுதின மாதிரி எழுதியிருக்கிறார். அதுக்கு நம்ம அவரை பாராட்டி தான் ஆகணும், ஏத்துதான் ஆகணும். இந்த ராஜயோகம் இறைவன் தான் சொல்றாரு. இது எப்போ மக்களுக்கு புரியும்? இந்த கிளைமேக்ஸ்ல புரியும். பாருங்களேன், ஒரு சினிமா படம் பார்க்க போறீங்க, ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் தலையும் புரியாது, வாழும் புரியாது, என்னடா நடக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் உங்களுக்கு புரிஞ்சிடும்ல என்ன நடந்தது. கொலை சம்மந்தப்பட்ட ஒரு படமாக வந்து யார் கொண்டாங்கன்னு கிளைமேக்ஸில் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு உடல் கிடையாது, நம்ம ஒரு உயிர். புருவத்தின் மதியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். பூமியில இன்னைக்கு 2024 போல 800 கோடி பேர் இருக்கோம்னா, உயிர்ன்ற பார்வையில் நம்ம எல்லாருமே சகோதரர்கள்.
ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதர சகோதரி. இந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கு, அவர் பேர் பரமாத்மா. அவரு தான் நம்ம அல்லா, ஜஹோ, காட், சிவான் வேற வேற பேர்ல கூப்பிடுறோம். நம்ம தான் கடவுளை பல பேர்ல பிரிச்சு சண்டை போட்டு உட்காந்துன்னு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா கடவுள் ஒருத்தர் தான். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உலக பொருள் ஒன்று நடக்கும். சரியா? சோ இந்த கேள்வி கேட்ட ஆத்மா, இறைவனுக்கே மோட்சம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம தான் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோல. அந்த கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த ராஜயோகம் கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்கள் வேதம் கற்றுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க, மகாபாரதம் கற்றுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க, ராமாயணம் கற்றுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க, சாஸ்திரங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லது. இந்த ராஜயோக 7 days கோர்ஸ் வந்து 7 நாள் தான். கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து 16 கிளாஸாக அரை மணி நேரமாக போட்டு வீடியோ போட்டிருக்கோம். தயவுசெய்து ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். அப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க நம்ம சொல்றது கரெக்டா தப்பான்னு. சொல்றதெல்லாம் பிரேமானந்த நாராயணன் கிடையாது. ராஜயோகத்துல பரமாத்மா சொன்னதை பிரேமானந்த நாராயணன் யூடியூப்ல சொல்றாரு. ஓகேங்களா? நானும் இந்த ஆத்மா கேட்ட மாதிரி கோவப்பட்டிருக்கேன். அதாவது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா நான் பக்தி நல்லபடியா பண்ணதுனால. அந்த விஷயத்துல பக்கம் இந்த ஆத்மா நான் பாராட்டி ஆகணும். ரொம்ப பணிவா, ரொம்ப அமைதியா தான் அவங்களோட பாயிண்ட்ஸை முன் வச்சுருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது இனியும் நல்ல கிளாரிட்டி வரணும்னா ராஜயோகம் கற்றுக்கிட்டா தான் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஒரு தகவல் சும்மா நான் கொஞ்ச நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். நுங்கம்பாக்கம்காரங்க வந்து ஒரு பட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அம்மாக்காக. அது ஆரம்பிச்சிச்சு May 31 ஆரம்பிச்சிச்சு. இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, காலையில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு செஷன் காலையில் நடக்குது. மாலையில் 4லேருந்து 8 மணி வரைக்கும் நடக்குது. இது யூடியூப் லிங்க் இருக்கு. அதாவது நீங்கள் போட்டுட்டு நீங்களும் அதோட கலந்துக்கலாம் யோகா பண்ணுறதுக்கு. தினசரி ஒரு லிங்க் கொடுக்குறாங்க. நீங்கள் யாருக்காவது விருப்பம் இருக்குன்னா நம்ம ராஜயோக குரூப் ஜாயின் பண்ணிட்டுங்க. ஏன்னா டெய்லி ஒரு லிங்க் தரணும் இல்லையா? இவங்க ஆக்சுவலாக 21 நாள்னு சொல்லிட்டு 21 நாள் நடத்தலை, இவங்க 16 நாள் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் சுங்குவாச்சத்திரத்தில் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி இருக்கு. நமக்கு ஒரு பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு வந்து அங்கே ஒரு ரெட்ரீட் சென்டர் இருக்கு. அங்கே நிறைய பேர் வராங்க. அதனால இவங்க வந்து அது வரைக்கும் இவ்வளோ நாள் இங்கே நடத்திட்டு பாக்கி அங்கே போய் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது விஷயமான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா என்னால் தர முடியும். இந்த நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் டெய்லி அப்படின்றது மட்டும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லிங்க் தரேன், அது பழைய லிங்காக இருக்கலாம். டெய்லி லிங்க் வந்துட்டு இருக்கு. அதனால குரூப்பில் ஜாயின் பண்ணால் தான் நம்மளால் போட முடியும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.